ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் வீக்லி நடந்த சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 24,541 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் மார்க்கெட்டில். நிஃப்டி பேங்க் 50,516 பாயிண்ட்ஸு, சென்செக்ஸ் 80,436 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டு 10 கிராம் 24 கேரட் வந்து 72,770 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மோரல் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் உள்ள மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாரன் பஃபட்டோட கம்பெனிகிட்ட இவ்வளோ பணமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதாவது ஒன் ஆஃப் த சீனியர் இன்வெஸ்டர்ஸ் தான் வேர்ல்டில் வந்து வாரன் பஃபட்டு. இவரோட பெர்க்ஷைர் ஹேத்வே கம்பெனிகிட்ட வந்து 277 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து கேஷ் ஆட்டு கையில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2005 வந்து அவரோட மொத்த அசட் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது 2005 வச்சுருந்தா அவங்களோட மொத்த அசட் வேல்யூவில் அது 25% இந்த 277 பில்லியன் அமெரிக்கன் டாலர்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாட்டு பேங்க் ஆஃப் அமெரிக்கா, ஆப்பிள் இதில் அவர் வச்சிருந்த ஷேர்ஸ் எல்லாமே அவர் விற்று வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டாட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரீசெண்டாட்டு ஈக்விட்டி மார்க்கெட்டில், அதாவது ஷேர்ஸில் வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் காட்டலை. இது ரீசெண்டாட்டு பெர்க்ஷைர் ஹேத்வேல நடந்த அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் தான் வாரன் பஃபட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பேசியிருக்காரு. லோ ரிஸ்க் இருக்கிற பிளேஸில் தான் அதிக அளவில் அமௌண்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெர்க்ஷைர் ஹேத்வே வந்து ஜூன் குவார்ட்டர் வரைக்கும் உள்ள டைமில் பியூட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸான அல்டா பியூட்டி ப்ளஸ் வந்து இந்த சேட்டலைட் பேஸ்டு கம்பெனியான ஹைகோ இதில் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து கொஞ்சம் மந்தமான பொருளாதார நிலையை நோக்கி சென்றுட்டு இருக்கிறதுனால அவர் வந்து அதிக அளவில் அமௌண்ட்டை வந்து, அதாவது ஈக்விட்டியை வந்து கேஷ் ஆட்டு கன்வெர்ட் பண்ணி அவர் வந்து கையில் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கம்மிங் டேஸில் அமெரிக்காவில் டேக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால அவர் வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். மேலே நடந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் வந்து அமெரிக்காவோட பங்கு சந்தைகளில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனிஸுக்குள்ள வந்து பெரிய போட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. மோரல் எடுத்து பார்த்தீங்கன்னா வாரன் பஃபட்டோட பெர்க்ஷைர் ஹேத்வே கிட்ட இப்போ ஓரளவு நிறைய கேஷ் வந்து கையில் வச்சிருக்காங்க, ஷேர்ஸ் எல்லாமே விற்று வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வாரன் பஃபட்டை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட் வந்து ஃப்ரெஷராட்டு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சேலரி பேக்கேஜ் போட்டிருந்தாங்க 2.5 lakhs per annum அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து ட்ரோல் பண்ணாங்க. ஏன்னா அது வந்து ரொம்பவே லோ அமௌண்ட் தான். ஆனால் இவர் ஒரு இன்வெஸ்டர் சௌரவ் தத்தா என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பதிவில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இப்போ இயர் வந்து 25 lakhs வாங்கினாலே காணாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 25 lakhs சேலரி வாங்குற ஒரு டெக் எம்ப்ளாயி வந்து அவர் சொல்ல கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு 1.5 lakh வரும். ஸோ ஒரு 3 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலியே ரன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. பேசிக் நீட்டுக்கு 1 லட்சம் ஆகுமா, இஎம்ஐ அதெல்லாம் சேர்த்து 1 lakh. நெக்ஸ்ட்டு சாப்பாடு, வெளியே சாப்பிட போகிறது, டூரு, மூவி இதெல்லாம் ஒரு 25,000 சொல்கிறாரு. நெக்ஸ்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அது ஒரு 25,000 சொல்கிறாரு. இதெல்லாம் போக கையில் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. மோராராட்டு இந்த சேலரி வச்சு 25 lakhs per annum ஒரு டெக் எம்ப்ளாயால் வந்து மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் நிறைய பேர் வந்து இவரோட சௌரவ் தத்தாவோட ட்விட்டுக்கு வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு இன்வெஸ்டர்ஸே இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க, சாப்பாட்டுக்கும் மருத்துவத்துக்கும் எங்கே இவ்வளோ செலவா, மாதம் 20,000 ஆமான்னு சொல்லி அவரை கிண்டல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 20,000 ரூபாய்க்கு நீங்கள் எங்கே வெளியே போய் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுறாங்க சௌரவ் தத்தாவுக்கு. ஸோ தேவையில்லாமல் வந்து மக்களை குழப்பாதீங்க. அது வந்து நம்ம இப்போ எந்த மாதிரிப்பட்ட ஊரில் வசிக்கிறோம், எந்த மாதிரிப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்மளோட கல்ச்சர், லைஃப் ஸ்டைல் இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் நம்ம கணக்கு பண்ணணும். அது இல்லாமல் செகண்ட் டைம் 2ஆம் தர நகரங்களில் வசிக்கிறவங்களுக்கு 25 lakhsங்கிறது ரொம்பவே பெரிய தொகை தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மோரராட்டு சௌரவ் தத்தாவோட எக்ஸ்பதிவில் போட்ட ட்விட்டுக்கு பார்த்தீங்கன்னா பலர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. மோரராட்டு இது வந்து காக்னிசன்ட்டை வச்சு எடுத்த ட்விட்டு தான் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் 81.30% ஆஃப் த கடன் வந்து திருப்பி வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸில், அதாவது கொடுத்த கடன் திருப்பி 81.30% ஆஃப் த கடன் வந்த அளவுக்கு திரும்பி வரலன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் வந்திருக்கு. இது வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் அது கீழே தான் வந்திருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக பதில் கொடுத்துருக்காங்க. 1,85,241 crores ஆஃப் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் செக்டர் ஆஃப் பீப்புளுக்கு வந்து லோன் ஆட்டு கொடுத்துருக்காங்க. இதில் 18% அளவு வந்து 18% லோன்ஸை வந்து பேங்க் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸில் 9.90 lakh crores ஆஃப் அமௌண்ட் வந்து பேங்க்ஸ் வந்து கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதில் ரிசர்வ் வங்கியே பார்த்தீங்கன்னா அதை வந்து அதிகாரப்பூர்வமாட்டு தகவல் கொடுத்துருக்காங்க. இதில் தள்ளுபடி செய்யப்பட்ட கடன் அளவு இந்தியாவோட நிதி பற்றாக்குறையில் 59% அப்படின்னு சொல்கிறாங்க. 2023 to 24 நிதியாண்டில் இந்தியாவோட பண பற்றாக்குறை வந்து 16.54 lakh crore இருக்குன்னு சொல்கிறாங்க. மார்ச் மாத ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா வாரா கடன்களோட எண்ணிக்கை வந்து லாஸ்ட் 12 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு 2.8% இருந்ததாட்டு பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க.
கடன்க வந்து தள்ளுபடி பண்ணுறதுல பொதுத்துறை வங்கிகள் பங்கு மட்டும் 63% இருக்குது. அதிக கடன் யாருக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் என்ன வெளியாகலை. ஸோ அது வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மோரல் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் 81.30% ஆஃப் த கடன் திரும்பி வரலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செபி வந்து யங்ஸ்டர்ஸை கூட்டுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு தான். இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்டோட ரெகுலேட்டராக இருக்கிறது தான் இந்த செபி. இவங்க ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் யங்ஸ்டர்ஸுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. இந்த லாபடி பார்த்தீங்கன்னா 1 இயர் அல்லது 3 இயர்ஸ் வரைக்கும் செபியோட இயக்குநர்களுக்கு வந்து உதவியாட்டு பணிபுரிய இளைஞர்கள் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் இளைஞர்கள் வந்து இவங்களுக்கு உதவியாட்டிருப்பாங்க. ஸோ அப்படி செலக்ட் பண்ணுற 50 யங்ஸ்டர்ஸுக்கு வந்து மும்பையில் வந்து வேலை கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சேலரி ஆட்டு 70,000 வரைக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இயரில் இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் மட்டும் இவங்க வந்து வேலையில் இருப்பாங்க. அடுத்தது தேவைப்பட்டுச்சுன்னா 2 இயர் பார்த்தீங்கன்னா ஜாப் நீட்டிக்கப்படும் சொல்கிறாங்க. ரகசியம் இல்லாத சாதாரண தகவலில் தான் இந்த இளைஞர்கள்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. தொழில்நுட்ப பணியாளர்களை வந்து ஆக்கப்பூர்வமாட்டு பணியாற்ற செபி வரலாற்றிலே இதான் முதல் முறையாட்டு இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வராங்க. இவங்க சொல்லியிருக்கிறது முதுநிலை மேலாண்மை படிப்பு முடித்த யங்ஸ்டர்ஸ், பட்டய கணக்கர்கள், நிறுவன செயலாளர்கள் இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஐபிஓ ப்ளஸ் வந்து நிதி திரட்சி, அடுத்தது பார்த்தீங்கன்னா அது பேஸ் பண்ண செக்டாரில் இருக்கிற பரஸ்பர நிதி கண்காணிப்பு, கார்ப்பரேட் நிர்வாக விஷயங்கள் இதெல்லாம் ஆராயும் பணிகள் வந்து, அதுக்கப்புறம் அந்த ETF இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரிப்பட்ட இதிலெல்லாம் ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. மோராட் இது பார்த்தீங்கன்னா செபி கொடுத்த அப்டேட்டு யங்ஸ்டர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. 50 யங்ஸ்டர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்லாம் தெரில சரியாட்டு எனக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஐஃபோன், ஐமேக், ஐபேட்கள், வாட்ச், ஏர்பாட்ஸ் இது வந்து 2 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயரில் 1.15 lakh crore வந்தது, இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்பிள் கம்பெனிஸோட அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் வந்து 50 இயர்ஸில் எந்த நிறுவனத்தில் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆப்பிள் கம்பெனிஸோட ஆஃபீஸஸே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சைனாலேருந்து வெளியேறின சில கம்பெனிஸ் வந்து அமெரிக்கா, இந்தியா அந்த மாதிரிப்பட்ட கண்ட்ரீஸில் அவங்களோட மேனுஃபேக்சரிங்கை கண்டினியூ பண்ணி அங்கே ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த கண்ட்ரிலையும் செல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து வேரியஸ் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஆப்பிள் நிறுவனத்தோட பொருட்கள் பார்த்தீங்கன்னா 14% அளவுக்கு இந்தியாவில் இருந்து தான் வெளிநாடுகளுக்கு செல்லுது அப்படின்னு சொல்லி இந்த எக்கனாமிக் டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. இதில் 2 lakh crore பார்த்தீங்கன்னா அளவுக்கு உற்பத்தி நடந்தாலும் 1.35 lakh crore அளவுக்கு வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆப்பிள் நிறுவனத்தோட உற்பத்தி அதிகரிக்கிறதுல இந்தியாவோட அந்த உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகைன்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம், அது வந்து முக்கிய பங்காற்றுதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் ஆப்பிள் நிறுவனோட பொருட்கள் வந்து 68,000 கோடி அளவுக்கு விற்றுருக்கு. 2022 பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நிறுவனத்தோட இந்திய பங்களிப்பு வெறும் 2% தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விஸ்ட்ரான், வெகட்ரான், ஃபாக்ஸ்கான் இப்படிப்பட்ட கம்பெனிஸ் எல்லாமே இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி வெவ்வேறு கண்ட்ரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதாவது ஐரோப்பா, அமெரிக்கா, மேற்கேஷிய நாடுகளுக்கு அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில இருந்து ஆப்பிள் நிறுவனம் ஏற்றுமதி செய்யும் பொருட்களோட அளவு வந்து கணிசமாட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இந்தியாவில் ஆப்பிள் ஃபோன் நிறுவனங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸு 1.5 லட்சம் பேர் வந்து, அதாவது இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனம் மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸுக்கு 1.5 லட்சம் பேர் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாட்டி இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனத்தோட தலைமை செயல் அதிகாரி டிம் குயிக் வந்து டெல்லி ப்ளஸ் வந்து மும்பையில் 2 கடைகளை வந்து திறந்து வச்சார். இதில் வந்து அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிஎம்ஐயும் டைரெக்டாக சந்தித்து அவங்க பேசினாங்க. இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனத்தோட சந்தை வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குன்னு சொல்லி, அதுவும் இல்லாமல் அமெரிக்கா தான் முக்கிய இலக்காக இந்திய சந்தைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. மோரோவர் இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. அதானி வில்மர் கொடுத்த அப்டேட்டு. அதானி வில்மர் பார்த்தீங்கன்னா 67% ஆஃப் த ஸ்டேக்கை ஓம்கார் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க, அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 56.25 crores ஆஃப் அந்த டீல்னு சொல்கிறாங்க, அந்த ஒர்த் டீலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓம்கார் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெடில் இவங்க அந்த டீலை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மோராட் இது பார்த்தீங்கன்னா அதானி வில்மரை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் நெஸ்லே, பெப்சிகோ வந்து கோத்ரேஜ் அக்ரோவெட் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து பேக்கேஜ் ஸ்நாக் ப்ராடக்ட்லாம் தயாரிப்பாங்க, அதுக்கு வந்து பாம் ஆயில் ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால அந்த ரிஃபைன் பாம் ஆயில் இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் வந்து பை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி, கோத்ரேஜ் அக்ரோவெட் வந்து பை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா மேகி, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ், லேஸு இது எல்லாமே இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் இந்த பெப்சிகோ, நெஸ்லேலாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதனால இந்த ஆயிலை வந்து இந்த அக்ரோவெட் கம்பெனிட்ட, கோத்ரேஜ் அக்ரோவெட் கம்பெனிட்ட வந்து இந்த பாம் ஆயிலாம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து கோத்ரேஜ் அக்ரோவெட், பெப்சிகோ, நெஸ்லே பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் கொடுத்த அப்டேட் 1.7 ட்ரில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அவங்களோட கோர் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காண்டி நியூ எனர்ஜி பிஸ்னஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் கவனிக்க வேண்டியது 2040க்குள்ள நெட் ஜீரோ கார்பன் எமிஷனை வந்து அந்த ஆப்ரேஷன் அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இவங்க வந்து டோட்டல் ஆயில் ரிஃபைனிங் கெப்பாசிட்டியில் 14% இவங்க தான் ஓன் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் பிபிஎஸ்சியில் பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. ரீசெண்டாக நிறைய காம்ப்ளெக்ஸில் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க, அதாவது இந்தியா என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னா 50 GW ஆஃப் ஃபாசில் ஃபியூல் எனர்ஜி கெப்பாசிட்டியை வந்து டச் பண்ணணும். இந்த ரினோவபிள் எனர்ஜி நீட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கார்பன் எமிஷனை ரெடியூஸ் பண்ணணும். 1 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் எமிஷனும் லோவரிங் கார்பன் இன்டென்சிட்டி வந்து 45% 2030க்குள்ளேயும் நெட் ஜீரோ எமிஷன் வந்து 2070க்குள்ளேயும் டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதே சமயம் பிபிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா 7 to 10% ஆஃப் த இந்தியன் நேஷன் பிரைமரி எனர்ஜி டிமாண்டை 2047க்குள்ள பிபிசிஎல் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து பிபிசிஎல் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 நியூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இந்த வாரத்தில், அதாவது கம்மிங் நெக்ஸ்ட் இயர்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது 2 இண்டெக்ஸ் ஃபண்டு, டாடா நிஃப்டி 200 அல்ஃபா 30 இண்டெக்ஸ் ஃபண்டும், நிப்பான் நிஃப்டி 500 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆகஸ்ட் 19 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது. இந்த டாடா நிஃப்டி 200 செப்டம்பர் 2 க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி ஆகஸ்ட் 21 வந்து நிப்பான் இந்தியா நிஃப்டியும் செப்டம்பர் 4 வந்து அது க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 2 செக்டோரல் ஃபண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. பந்தன் பிஎஸ்சி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் ஃபண்டும், ஆக்சிஸ் கன்சம்ஷன் ஃபண்ட். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொன்னது ஆகஸ்ட் 21 ஓப்பன் ஆகுது, செப்டம்பர் 3 க்ளோஸ் ஆகுது. ஆகஸ்ட் 23 ஓப்பன் ஆகுது, செப்டம்பர் 6 க்ளோஸ் ஆகுது. யூனியன் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி ஓப்பன் எண்டட் ஸ்கீமாட் இருக்கு, ஈக்விட்டி டெப்ட் கோல்டு ஆர் சில்வர் இந்த செக்மெண்ட்ல வருது. இது ஆகஸ்ட் 20 ஓப்பன் ஆகுது, செப்டம்பர் 3 க்ளோஸ் ஆகுது. ஐடிஐ லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் வந்து ஈக்விட்டி ஸ்கீம் இன்வெஸ்டிங் போத் லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்னு சொல்றாங்க. ஆகஸ்ட் 21 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது, செப்டம்பர் 4 க்ளோஸ் ஆகுது. பரோடா பிஎன்பி பாரிபாஸ் டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட் வந்து ஆகஸ்ட் 20 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது, செப்டம்பர் 5 வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. க்ரோ நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் ETF இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22 ஓப்பன் ஆகுது, செப்டம்பர் 5 க்ளோஸ் ஆகுது. பிஜிஐஎம் இந்தியன் மல்டி கேப் ஃபண்டு ஆகஸ்ட் 22 ஓப்பன் ஆகுது, செப்டம்பர் 5 க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. டாப் 5 மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் 10,000 கோடிக்கு மேலே கேஷ் வந்து ஹெல்ப் பண்ணது இந்த ஜூலையில். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டு 33,790 கோடியாக இருக்குது. அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 8.90% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 3.45 lakh crore இருக்குது ஜூலை 31 கணக்குப்படி. அடுத்தது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இந்த ஜூலையில் 25,857 கோடி அவங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3.77% வந்து அவங்களோட டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் இது வந்து அலோகேஷன் ஆயிருக்கு, கேஷ் அலோகேஷன். இவங்களோட டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 6.60 lakh crore இருக்குன்னு சொல்கிறாங்க. பிபிஎஃப்ஏஎஸ் மியூச்சுவல் ஃபண்ட் 12,367 கோடி வந்திருக்கு அவங்களோட போர்ட்ஃபோலியோக்கு ஜூலையில். இது வந்து அவங்களோட டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் 15.46% சொல்கிறாங்க. இவங்களோட ஃபண்ட் ஹவுஸோட வேல்யூ அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க 67,605 கோடியாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 23,545 கோடி கேஷ் வந்து ஜூலையில் போர்ட்ஃபோலியோவில் ஆட் ஆயிருக்கு. 6.51% அவங்களோட டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். இந்த ஜூலையில் அது வந்து 3.38 lakh crore இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். மோராட் இது பார்த்தீங்கன்னா ஜூலையில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸுக்கு ஃபண்ட் வந்து 10,000 கோடிக்கு மேலே ஆட் ஆயிருக்குள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.